ஹலோ வியூவர்ஸ். நான் முதல்லே சொல்லிடுறேன், இது அட்மிஷனுக்கான வீடியோ அல்ல. இது முழுக்க முழுக்க ஃபேக்ட்ஸ் அண்ட் ரியாலிட்டி ஆஃப் எம்பிபிஎஸ் இன் அப்ராட் தெரிஞ்சுக்க ஒரு வீடியோ. நான் ஒரு ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். நான் ஆல்ரெடி முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நான் எந்த இதுவும் அட்மிஷனும் பண்ண போகிறதில்ல, பண்ணியிருந்ததும் இல்லை. ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்ன அப்ராட்ல இருக்கும், என்ன ஃபேக்ட்ஸ், என்ன ரியாலிட்டி, என்ன என்ன பெனிஃபிட்ஸ், என்ன சஃபரிங்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது, பெனிஃபிட்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது, அதை பற்றின டிஸ்கஷன் பண்ண போகிறது தான் இந்த வீடியோ. ஸோ நீட் யூஜி ரிசல்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் குவாலிஃபை ஆயிருக்கீங்களா இல்லையா? ஆக்சுவலாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி குவாலிஃபை ஆனதும் கூட அப்ராடுக்கு அட்மிஷன் அனுப்பிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. ஓன்லி குவாலிஃபைடு பர்சன்ஸ் அவங்க மட்டும்தான் இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ்க்கு போக முடியும். அண்ட் முன்னே இருந்த மாதிரி நிறைய காலேஜஸ்க்கு அட்மிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் முடியாது. எல்லா காலேஜஸும் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறாங்க, லேப்ஸ் பார்க்குறாங்க, கிளினிக்கல் நாலேஜ் எவ்வளோ இருக்குது அண்டு கிளினிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. இது ஒரு விதத்தில் நல்லது தான், பட் ரொம்ப கொஞ்சம் நல்லது. ஏன் அப்ராட் எம்பிபிஎஸ் கவர்ச்சியாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ரொம்ப லோவாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு இருக்கும். 15 lakhsலேயே முடிஞ்சிடும், 20 lakhsலேயே முடிஞ்சிடும், 25 lakhsலேயே முடிஞ்சிடும். பட் இந்தியாவில் பண்ணால் per year 20 lakhs ஆகும், per year 25 lakhs ஆகும். பட் ரியாலிட்டிக்கு வந்தால் அந்த 20 lakhsன்றது 30 lakhs-ஆக கன்வெர்ட் ஆகும் ஃபைனலாக நம்ம வெளியே வரும்போது. அண்ட் அந்த 15 lakhsன்றது 25 lakhs-ஆக கன்வெர்ட் ஆகும். ஸோ பட்ஜெட் எகிரும். ஸோ அதிகமாகும், எக்ஸ்பென்சிவ் அதிகமாகும், மந்த்லி செலவு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தெரியாது, ஃபஸ்ட்டு தெரியாது, அங்கே போன பிறகு தான் தெரிய வரும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து கன்சல்டன்சி அப்புறமா அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து அட்மிஷன் போடுற அளவுக்கு வந்து ப்ரமோட் பண்ணி அட்மிஷன் கேதர் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் ஒரு மினிமல் அமௌண்ட்டாக வந்து சொல்லி கூட்டின்னு போயிடுவாங்க. ஸோ வந்து கன்சல்டன்சி ஆர் குட், அவங்க வந்து அட்மிஷன் பண்ணி தராங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஜாப் ஓகே. அண்ட் செகண்ட் ஜாப் வந்து நம்ம தான் அங்கே ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ பேரண்ட்ஸ் தான் மீதியெல்லாம் செலவு இருக்கும். அதான் பேரண்ட்ஸ் தான் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ அகாடமிக் சைடு ஸ்டூடெண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், ஸ்டூடெண்ட் எவ்வளோ வந்து அவேராக இருக்கணும், ஸ்டூடெண்ட்க்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நீட் இப்போ ரீசெண்ட் நீட் குவாலிஃபை ஆகிருக்கணும், நல்ல மார்க்கே வந்துருக்கணும். உனக்கு ரொம்ப நல்ல மார்க் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ரிப்பீட் பண்ணால் உங்களுக்கு சான்சஸ் நீங்கள் இங்கேயே அப்ரோச் பண்ண முடியும். அங்கே போய் அப்ரோச் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு திரும்பவும் ஃபேஸ் பண்ணுறது, அதை விட நீங்கள் இப்போவே வந்து இங்கே இருக்கிற மெடிக்கல் கோர்சஸ் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதை வீட்டை விட பெஸ்ட் பிளேஸ் எங்கேயும் இருக்காது. ஸோ நான் வந்து இது இப்போ சொல்லுங்க, நான் படிக்கும் போதே வந்து என்கிட்ட 2 பேர் அப்ரோச் பண்ணாங்க. ஒன்று ஃப்ரெண்டு சைட்லேருந்து, ஒன்று ஃபேமிலி சைட்லேருந்து. அப்ராட் எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்காக அப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நாட் அட்மிஷன், பட் அந்த எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணாங்க. பட் நான் என்னோட வெரி குட் சஜஷன் வந்து உங்களுக்கு இப்போ சொன்ன மாதிரியே வந்து இங்கே இருக்கிற மெடிக்கல் கோர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற மெடிக்கல் கோர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, எனக்கு நீட் வரல அண்டு அடுத்த வாட்டி நான் நீட் தரலாம். பட் வந்து அடுத்த வாட்டி தந்தும் நான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணினா கவர்மெண்ட் வராது, ப்ரைவேட் தான் போகணும். மை ஃபேமிலி இஸ் ரெடி டு கிவ் ப்ரைவேட். ஸோ நெக்ஸ்ட் டைமும் ப்ரைவேட் வந்துச்சுன்னா பட்ஜெட்டும் அதே அதிகமாகும். ஸோ நம்ம அப்ராட் போயிட்டு பட்ஜெட் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் நான். ஸோ எனக்கு எல்லாமே தெரியும். அப்ராட் போனால் அந்த கண்ட்ரியில் வந்து லாங்குவேஜ் எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதுக்கான ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா தான் உனக்கு மெடிசன் ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே எனக்கு தெரியும். கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே வந்து எக்ஸாம் எழுதணும், எக்ஸிட் எக்ஸாம் எழுதணும். அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ப்ளஸ் பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 வாட்டி எழுத முடியும் இயர்லி. அண்ட் ஃபைனலி நான் இப்போது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஃபுல்லாக சொல்லிடுறேன். அதை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் யாரும் போவேனால போவோன்னு சொல்லவும் மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா வந்து முன்ன மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும். அதில் வந்து உன்னோட காலேஜ் இருக்கா, எந்த பிளேஸில் இருக்குது, எந்த ரேங்க்கில் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் அந்த காலேஜ் இருந்தால் நீ அந்த போகலாம். பட் இப்போ வந்து அந்த லிஸ்ட்டெல்லாம் இல்லை.
இப்போ எந்த காலேஜ் நீ சேர போற அப்படின்னு நீ அங்க போய் தான் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ நிறைய காலேஜஸ் வந்து தூக்கிடுறாங்க. சில 10 காலேஜஸ் வந்து ரீசெண்டா எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீ போற காலேஜ் எப்படி இருக்குன்னு நீ வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிளினிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து சில காலேஜஸ்ல வந்து சில கண்ட்ரீஸ்ல வந்து லாங்குவேஜ் இருக்கும், லாங்குவேஜ் எக்ஸாம் இருக்கும், லாங்குவேஜ் ட்ரைனிங் இருக்கும். ஸோ நீ ஃபர்ஸ்ட் அதை முடிக்கணும். ஸோ நீ மெடிசன் படிக்கிறதுக்கு முன்னாடி அது நீ முடிக்க தயாரா இருக்கணும். ஸோ தேர்டு வந்து அங்கே படிச்சு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும். அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அங்கேருந்தே வந்து விளையாட்டுத்தனமாக இருக்காமல் சீரியஸாக வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அங்கே போகணும்.